வாழ்க்கையில் நான் பல தவறுகள் செய்திருக்கின்றேன், பாவங்கள் மட்டுமே எனது வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் இதோ ஆண்டவர் சாம்சனுடைய வாழ்க்கையை முன்னோக்கி வைக்கின்றார். இதோ சாம்சன் அருள் பொழிவு பெற்றவன், நம்மை போலவே அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தான், கடவுளுடைய ஊழியனாக இருந்தான். ஆண்டால் தலீலாவை கண்டபோது அவனுடைய வாழ்வு இதோ மாறி போகின்றது. தலீலாவிற்கு பின்னால் தனது வாழ்க்கையை அழித்துக் கொண்டு ஆன்மாவுடைய அபிஷேகத்தை இழந்தவனாக, இதோ கண்கள் குருடாக்கப்பட்டவனாக, இரண்டு கற்பாறைகளுக்கு இடையே, இரண்டு பெரு தூண்களுக்கு இடையே கட்டப்பட்டு பிறருக்கு கேளிடை பாத்திரமாக, பிறர் கேலி செய்வதற்கு பாத்திரமாக, பிறருக்கு அவமான பாத்திரமாக, பிறர் முன்னிலையில் அதோ நாணம் கெட்டவனாக, இதோ பிறர் முன்னிலையில் அவமானத்தோடு, பிறர் முன்னிலையில் துணி இல்லாதவனாக இதோ நிற்கின்ற சாம்சனை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் சாம்சனை நாம் முன்னால் வைக்கின்றார். நீ இந்த அளவுக்கு அவமானப்படவில்லை இதுவரை, இதோ நீ இந்த அளவுக்கு அவமானத்திற்கு உட்படவில்லை. ஆனால் இதோ சாம்சன் கஞ்சி மன்றாடுகிற, ஆண்டவரே இந்த ஒரு தடவையும் என்னோட மன்னித்தருளும், ஆண்டவரே இந்த ஒரு தடவை என்னை பொறுத்தருள, நான் இதோ கெஞ்சி